நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சம்யங் நியாயகலாபேன மகதா பாரதேன ச உபபிரம்ஹித வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே. பகவான் செய்திருடைய அவதாரங்கள் எண்ணிறந்தவை. நாம் 10 அவதாரங்கள் என்று அனுபவித்தாலும் அவை எண்ணிறந்த அவதாரங்கள். சில அவதாரங்களில் பெருமான் தானே உபதேசிக்கிறார். வேறு சில அவதாரங்களில் தன் அடியார்களை கொண்டு உபதேசிக்கிறார். ராமாவதாரத்தில் பெருமான் நிரம்ப பேசியதில்லை. ஆனால் ராமபக்தரான வால்மீகியை கொண்டு ராமாயணத்தையே எழுத வைத்தார். நரசிம்ஹாவதாரத்தில் பகவான் பேசியதில்லை. ஆனால் தன் பக்தனான பிரஹ்லாதனை கொண்டு அசுர குழந்தைகளுக்கு கூட நிரம்ப உபதேசித்தார். வராகாவதாரத்தில் பெருமான் குறைவாக பேசினான். ஆனால் நிறைவாக பேசினான். வார்த்தைகள் குறைவு, பொருட்சுவை அதிகம். அதே எம்பெருமானிடத்தில் பூமாதேவி உபதேசங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டாளாக அவதரித்து ஆச்சரியமான உபதேசங்களை நமக்கு கொடுத்தாள். இப்படி ஓரோரு அவதாரத்தில் பெருமான் குறைவாக பேசுவார் அல்லது பேச மாட்டார். தன் பக்தர்களை கொண்டே பாடுவார், பக்தர்களை கொண்டு உபதேசிப்பார். ஆனால் கிருஷ்ணாவதாரத்துக்கு பெருமை. கண்ணனும் உபதேசித்தார், கிருஷ்ண பக்தர்களும் பலரும் உபதேசித்தார்கள். கண்ணனே உபதேசித்தது பகவத்கீதை. உத்தவர் உபதேசித்தது உத்தவ கீதையில் அவர் கேட்டுக்கொண்டு மேலே மக்களுக்கு சொன்னது. விதுரர் உபதேசித்தது விதுர நீதி. பீஷ்மர் உபதேசித்தது மோட்ச தர்மம், ராஜதர்மம், ஆபத் தர்மம். யக்ஷன் உபதேசித்தது யக்ஷ பிரஷ்னம். கண்ணனே உபதேசித்தது பகவத்கீதை. என்ன ஆச்சரியம்! பெருமான் தானும் உபதேசிக்கிறார், தன் பக்தர்களை கொண்டும் உபதேசிக்கிறார். மற்றொன்று வியப்பான செய்தி, பக்தனான பீஷ்மாச்சாரியர் உபதேசித்த சஹஸ்ரநாமத்தை அவரே கேட்டார். அப்ப அவர் பேசுகிறார், அடியார்களை பேச வைக்கிறார், அடியார்கள் பேசுவதை தானும் கேட்கிறார். இந்த 3 நம்மளும் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். நாமும் பேச வேண்டும், நமக்கு தெரிந்த அர்த்தங்களை எடுத்து கூற வேண்டும். நாம் கெமிஸ்ட்ரி பேச தெரியாது இருக்கலாம், ஃபிசிக்ஸ் பேச தெரியாது இருக்கலாம். ஆனால் பகவானை பற்றி பேச தெரியாது, ஆத்மாவை பற்றி பேச தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. யாராக இருந்தாலும் பக்தியை பற்றி பேசணும். நாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு வீட்டு பாடம் எடுத்துப்போமே, ஒரு எக்ஸசைஸ் எடுத்துப்போம். இனிமேல் வாரத்துக்கு 1 முறையாவது 2 முறையாவது கண்டிப்பாக பக்தியை பற்றி யாரிடத்துலையாவது பேசுவோம். அண்ட வீட்டாரோட பேசுகிறோம், உறவினர்களோட பேசுகிறோம், நண்பர்களோட பேசுகிறோம், நம் பிள்ளை பெண்ணு பேரம் பேத்திகளிடத்துல பேசுகிறோம், வேலை இடத்துல பேசுகிறோம், ஏதேதோ பேசுகிறோம். ஆனால் அவ்விடத்தில் பக்தியை பற்றி பேசியிருக்கிறோமா? ஆத்மாவை பற்றி பேசியிருக்கோமா? கடவுளை பற்றி பேசியிருக்கோமா? இதை சொல்லும் போதே சில பேருக்கு அது பிடிப்பதில்லை. அதெல்லாம் பர்சனல் மேட்டர் சுவாமி. அப்படி இருக்கிறச்சே நாங்கள் எப்படி பேச முடியும்? பர்சனல் மேட்டரை பற்றி நிறையா பேசியிருக்கோமே. ஃபிக்ஸட் டெபாசிட்டு பர்சனல் மேட்டர் தான், வீடு வாங்கிறது பர்சனல் மேட்டர் தான். இதெல்லாம் ரொம்ப பர்சனல். கண்டிப்பாக நான் எவ்வளவு எஃப்டி வச்சுருக்கேன்னுட்டு என்னுடைய கோவொர்க்கர் கொலீகுக்கு சொல்ல போகிறதில்லை. அவ்வளவு ஏன் என் சம்பளம் என்னங்கிற ஸ்லிப்பே பாதி பேருக்கு தெரியக்கூடாது. இன்றைக்கி எல்லாரும் பேரோல் ஓட்டுறாளோ இல்லையோ, கம்பெனிகளெல்லாம் எல்லாருக்கும் சம்பளம் போடுறாளே, அந்தந்த சம்பளம் யாருதுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ ஒரு ஏப்ரல் மாதம் வந்ததுன்னா அப்ரைசல் நடக்கிறது, எல்லாருக்கும் ஊதிய உயர்வு கொடுக்கப்படுறது, இல்லைன்னா ப்ரமோஷன் கொடுக்கப்படுறது. எப்படி ப்ரமோஷன், எவ்வளவு இன்க்ரிமெண்ட் யாருக்கும் சொல்கிறதில்லை. உன் சேலரி அவனுக்கு சொல்லாதே, அவன் சேலரி உனக்கு சொல்லாதே, நீ மட்டும் பார்த்துக்கோ. இந்த சேலரி ஸ்லிப்பு இன்னொருத்தனுக்கு காமிச்சிடாதே. ஏன்னா 2-3 ப்ராப்ளம். ஒன்று, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமல் வந்துடும். ஓ நானும் அவனும் ஒன்றாத்தான் சேர்ந்தோம், நானும் டிகிரி அவனும் டிகிரி, ஆனால் அவருக்கு அத்தனை ஆயிரம் சம்பளம், எனக்கு இத்தனை ஆயிரம் தான். பொறாமல் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. இது முதல் கஷ்டம். 2வது கஷ்டம், இது தெரிஞ்சு போச்சுன்னால், ஓ இவருக்கு இவ்வளவு சம்பளமா, கொஞ்சம் நாம தான் அடித்து பிடுங்கி கொண்டால் என்ன என்கிற நினைவும் வரலாம். 3வது, இவ்வளவு சம்பளம் இருக்கே, ஆனால் இன்னொருத்தருக்கு இவ்வளவு இருக்குது, நாமும் தான் இவ்வளவு நிறையா உயர்த்தி கேட்டால் என்ன, முதலாளி தான் வச்சுருக்காரே என்றும் தோணலாம். இந்த எந்த ப்ராப்ளமும் வேண்டான்னு தான் ஒருத்தர் சேலரி ஒருத்தருக்கு சொல்ல வேண்டாம். உங்கள் எஃப்டியை அவருக்கு சொல்லாதீங்க. நீங்கள் வீடு வாங்க போகிறீர்களா, சொல்லவே கூடாது. எத்தனை லட்சம் கொடுத்து வாங்கினீர்கள்னு சொல்லாதீங்க. எவ்வளவு பர்சனல், எவ்வளவு ஒடுக்கி ஒடுக்கி ஒருத்தருக்கும் தெரியக்கூடாதுன்னு வாழறோம். ஏன்னால்
அடிப்படை தேவைகளுக்கு மேலே தேவைகளை பற்றி தான் இந்த பேச்சு. இதே எனக்கு இந்த வேளை நன்னா சோறு கிடைச்சது சொல்கிறதுக்கு யாரானு தயங்குவோம். எனக்கு இந்த வேளை உடுத்திக்கிறதுக்கு ஒரு வேட்டி கிடைச்சது தைரியமாக சொல்லுவோம். இதை பற்றி சொல்கிறதுக்கு யாருமே தயங்க மாட்டா. இதை பற்றி பொறாமப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை. எனக்கு 2 வேளை உடுத்திக்கிறதுக்கு வேட்டி இருக்குது, ஒரு வாரத்துக்கு 2 வேட்டி வச்சுட்டு இருக்கேன், மாற்றி மாற்றி உடுத்திப்பேன், அன்னைக்கு வேண்டிய சோறு எனக்கு கிடைக்கிறது, அதனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை. இப்படித்தான் யாரும் பேசிக்கொண்டால் ஒரு குறவும் வரப்போகுது. ஏன்னா இதெல்லாம் ஃபண்டமெண்டல், அடிப்படை தேவைகள், பேசிக்ஸ். பேசிக்ஸை பற்றி யார்கிட்ட நாம் என்ன பேசிட்டாலும் ஒருத்தரும் பொறாமப்பட மாட்டார்கள், குற்றம் வந்துவிடாது. ஆனால் அஃப்ளூயன்ஸ், அதுக்கு மேலே லக்ஸுரி இருக்குது பாருங்க, அந்த லக்ஸுரியை பற்றி சொல்லிக்க போனால் தான் பொறாம வந்துடும். ஓ இவர் இவ்வளவு வச்சிருக்காரா அவ்வளவு வச்சுக்காரா. இப்போ இதை எதுக்காக சொன்னேன்னால், இதை போல பக்தியில் பொறாம வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்ணனை பற்றியும் ராமனை பற்றியும் நரசிம்மனை பற்றியும் பேச போகிறோம், மகான்களை பற்றி பேசிக்க போகிறோம். இதில் நமக்குள்ள சண்டை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. என்ன சண்டை வேணால் வரலான்னா, ஒருத்தருக்கு ராமனைத்தான் பிடிக்கும்னு 1/2 மணி பேசுவார், ஒருத்தருக்கு கண்ணனைத்தான் பிடிக்கும்னு 1/2 மணி பேசுவார். இதில் வேணால் பேசிட்டு இருக்கிறதுக்குள்ளே சண்டை வரலாமே தவிர இது என்ன பெரிய சண்டை, ராமனும் கண்ணனும் ஒன்று தானே அப்படின்னு பேசினுட்டோம்னா விஷயமே புரிஞ்சுப்படும். ஆக வேலையிடமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், குடும்பத்திலோ வெளியிலேயோ நண்பர்களிடத்துலையோ அக்கம் பக்கம் இருக்கிற வீடுகளிலேயோ கண்டிப்பாக நம்ம பேசணும். பேசாமல் இருக்கக்கூடாது. நல்லதை எடுத்து சொல்கிறதுக்கு என்ன, இதிலே ஃபேனட்டிசம் வேணும்னு நான் சொல்லவே இல்லை, ஃபண்டமெண்டலிசம் வேணும்னு சொல்லவே இல்லை. ஆனால் நல்ல பக்தியை பற்றி பேச வேண்டாமா? இதோ ராமன் ஒத்தொத்தருக்கும் உருகுவனாம், யார் ஒரு நல்லது தனக்கு செய்தாலும் அதை மறக்கவே மாட்டானாம், ஒருத்தர் தீயது செய்தால் மறந்து விடுவனாம், என்னே ராமனின் பண்பு. இதை பற்றி நான் பேசினா என்ன குற்றம்? இப்போ பேசலாம், இதனால என் வாழ்க்கையும் உயர போகிறது, மற்றொருத்தர் வாழ்க்கையும். ஆகவே பக்தியில் அவர் ஆன்மீகவாதி தானா, ஆத்மாவை பற்றி பேசுகிறவர் தானா, அதெல்லாம் பர்சனல் டீட்டெயில்ஸ் சுவாமி, பேசக்கூடாது என்று நினைக்காதீங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ்னால் வீடு வாங்கினது, நகை நட்டு வாங்கினது, ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டது, இதுதான் பர்சனல் டீட்டெயில்ஸ். ஆனால் இதெல்லாம் பர்சனல் இல்லை, இது டோட்டலி பொது, இது டோட்டலி பப்ளிக். அதனால் பக்தியை பற்றியும் ஞானத்தை பற்றியும் பேசலாம், நமக்கு தெரிஞ்சதை அவருக்கு சொல்லலாம், அவருக்கு தெரிஞ்சதை நாம் கேட்டுக்கலாம். இதனால தான் 3 வேலை கண்ணன் பண்ணியிருக்காரோ இல்லையோ, அவரே பேசிவிட்டார் பக்தியை பற்றி, தன் பக்தர்களையும் பேச வச்சுவிட்டார், பக்தன் பேசினதையும் கேட்டுவிட்டார். இந்த 3மே நம்ம பண்ணணும். நாமும் பக்தியை பற்றி பேசணும். கண்ணன் உபதேசித்த மாதிரி நமக்கு உபதேசிக்க தெரியாது, பேச தெரியாதா? 2 வார்த்தை சொல்லலாமே. நான் இந்த கோவிலுக்கு போனேன், பெருமாள் அந்த கோவிலில் என்னமா எழுந்துருள் இருந்தார், ரொம்ப வருஷம் கழித்து போயிருந்தேன் சுவாமி. எங்கே போனீர் என்று கேட்டோம். நான் இங்கே இருந்து புறப்பட்டு கேரளத்துக்கு போனேன், அங்கே போய் குலசேகர ஆழ்வாருடைய அவதார ஸ்தலத்தில் போய் சேவித்தேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் ஆழ்வார்களிலே க்ஷத்ரிய அரசனாக பிறந்தார், அரச வாழ்க்கையை துறந்தார், அதீதமான பக்தி தலையெடுத்து திவ்யதேசந்தோறும் போனார். இதோ குலசேகரருடைய அவதார ஸ்தலம் வாய்த்த திருவஞ்சிக்களம், அங்கு போனேன். அந்த இடத்துல குலசேகரர் உற்சவத்தில் இருந்தே மாசி புனர்பூஷம் காண்மி நின்று மண்ணுலகீர் தேசித்திவசத்து கேதென்னெல் கொல்லி நகர்கோன் குலசேகரன் பிறப்பால் நல்லவர்கள் கொண்டாடும் நாள். எல்லாரும் கொண்டாடக்கூடிய மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரம், ராமனே வந்து பிறந்தா போலே குலசேகரர் அவதரிச்சிருக்கார். அவரை சேவிச்சுட்டேன். அங்கே இருக்கிற திருவேங்கடமுடையானு சேவிச்சுட்டேன். வாங்குளேன், ஒரு மலையாள விதேச யாத்திரை போயிட்டு வருவோம், போயிட்டு வர்ற வரைக்கும் பெருமான் விஷயத்தை பேசுவோம் இல்லையோ. இப்போ வீட்டில் அக்கம் பக்கத்தில் பேசணும்னா யோசிக்கிறோம், அவள்லாம் என்ன பிஸியாக இருப்பார்களோ, இப்போ போய் பகவானை பற்றி பேசலாமா? அதே ஒரு யாத்திரைக்குன்னு புறப்பட்டு போயிருக்கோம், புனித நீராடுறதுக்காக போயிருக்கோம்னால் கண்டிப்பாக அதை பற்றி தானே பேசுவோம். அப்போ மற்றதை பற்றி பேச வேண்டிய தேவை கிடையாது. அங்கே போனேன், சேவித்தேன். அப்போ தான் அவர் எழுதிய பெருமாள் திருமொழியை படித்தேன். 105 பாசுரங்கள் இருந்தன. அதில் தில்லை நகர் திருச்சித்திரகூடம், சித்திரகூடம் கோவிந்தராஜ பெருமானுக்காக அவனையே ராமனாக எண்ணி 10 பாசுரங்கள் பாடியிருக்காராமே. சிதம்பரத்துக்கு போவோம், தில்லநகர் திருச்சித்திரகூடத்தில் கோவிந்தராஜனை சேவித்துக் கொள்வோம். அப்படி சேவிப்பவர்கள் ஆறு இருந்தாலும் கை கூப்பினாலோ வாயார சொன்னாலோ தில்லநகர் திருச்சித்திரகூடன் தன்னுள் திரள் விளங்கு மாருதியோடு இருந்தான் தன்னை. மாருதியோடே, ஹனுமானோடே, லக்ஷ்மணனோடே, பரதனோடே என்னமா ராமன் இருந்திருக்கார். அவரைத்தான் கோவிந்தராஜராக இன்னி சேவித்து கொண்டேன் என்ன ஆழ்வார் பாடியிருக்கார். அங்கே போய் ஒரு 8 சேவிச்சுட்டு வரும். இப்படியே தான் வளரும். ஆக பக்தி வளர வேண்டும் என்னால் பல பேரிடத்தில் பேச வேண்டும்.
நாம பக்தியை பற்றி பேசணும். நாமே பேசின்னு இருந்தால் பொறத்தியாருக்கு போர் அடிக்கும். அப்படியும் செய்யக்கூடாது. பரத்தியாரை பேச விடணும். நாம் சில பேருக்கு கற்றுக் கொடுக்குறோமா, அந்த கற்றுக் கொடுத்த சின்ன பிள்ளை பேசுகிறத பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். நாம் மட்டும் பேசின்னு இருந்தால் போராது, அதை பல மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பல மகாச்சாரியர்கள் இருந்திருக்கிறார்கள், ஆச்சாரியர்கள் உள்ளார்கள். ஆனால் அடுத்த கிளையை உருவாக்கி இருக்க மாட்டார்கள். அந்த ஆச்சாரியர் பெரிய வித்வானாக இருந்திருப்பார். ஆனால் அவருக்கு அடுத்த ஜெனரேஷனில் வித்வான்களை உருவாக்காமல் போயிட்டால் அப்போ அவர் பேர் சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது. அந்த சுவாமி என்னதான் பெரிய கைங்கரியம் பண்ணியிருந்தாலும் அவரை பற்றி அவரால் உருவாக்கப்பட்ட மற்றொரு வித்வான், உருவாக்கப்பட்ட மற்றொரு அத்தியாபகர், மற்றொரு பக்தர், அவரால் தான் நான் இருக்கேன் என்று சொல்ல வேண்டும். அது உருவாக்கி வைத்திருந்தாலே தனிச்சிறப்பு தான். அதை போல நாம உருவாக்கிக்கணும். உருவாக்கினா அவர்களை பேச விட்டு கேட்க வேண்டும். அந்த பொறுமையை வேணுமே. இன்னொருத்தருக்கு பேச சொல்லி கொடுத்தேன், அவர்கள் பேசுவார்கள், ஆனால் எங்கோ பேசிப்பார்கள், நான் கேட்க மாட்டேன் என்று இருக்கக்கூடாது. அவர்கள் பேசுவதை நாம் கேட்க வேண்டும். இந்த மூணையும் அவசியம் நம்ம வீட்டில் நம்ம பண்ணி பார்ப்போமே. முதல்ல நாம பக்தியை பற்றி பேச ஆரம்பிப்போம். அடுத்தது நம்ம பிள்ளை பொண்ணை கொஞ்ச நேரமானு பேச விடுவோம். வாரத்துக்கு ஒரு தடவை இனிமேல் இதை பண்ணுவீர்கள் நினைக்கிறேன். நாமே ஒரு 15 நிமிஷம் பக்தியை பற்றி, ராமனை பற்றி, கேசவனை பற்றி, கோவிந்தனை பற்றி பேசுவோம். திருப்பதி எப்படி இருக்கும், திருக்குடந்தை எப்படி இருக்கும், திருக்கண்ணபுரம் எப்படி இருக்கும், நான் போய் சேவிச்சுட்டு வந்திருக்கேன், இதோ இதுதான் படம், இதோ திரையில பார்த்துக்கோ, இப்படி தான் பெருமாள் இருப்பார், இங்கே பார்க்கச்சேவே இவ்வளவு ஆனந்தமாக இருக்கே, அப்போ நேராக போய் நம்ம சேவிச்சுட்டு வர வேண்டாமா, வா என்று அதை பற்றி பேசுவோம். ஒரு சின்ன இடத்துக்கு போய் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வருவோம். அந்த கோவிலில் என்ன மரபுகளெல்லாம் கடைப்பிடிக்கிறார்கள் என்று பார்த்து கொள்வோம். இதெல்லாம் பழைய மரபுகள். பழமையே பிள்ளைகளுடைய புத்தியில் விதைக்கிறதுக்கு கோவில், மடம் இதெல்லாம் முக்கியமான இடங்கள். அங்கே கூட்டின்னு போனால் இன்னும் அப்படியே பழமை இருக்கிறது. அதை பார்த்துட்டு அப்போ மறந்துவிடாதே, இதிலிருந்து வந்தவர்கள் தான் நாம். இன்னைக்கு மாடானா உலகம் எப்படி வேணா வளர்ந்துருக்கட்டும், அதுக்குன்னு நம்ம பழையதை நாம் மறந்துடக்கூடாது. எவ்வளவு உயர்ந்தது ஏன்ஷியன்ட். யாருக்குமே என்ன சயின்ஸு கிராஜுவேட்டாக இருக்கட்டும், மேத்தமேட்டிக்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கட்டும், ஏன்ஷியன்ட்டுன்னு சொல்லி பாருங்க. பழமையானதுன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஆசை. அப்படியா, பழசு எப்படி இருந்தது, அப்போ ரொம்ப பழையதுன்னா பக்தி. எவ்வளவு பழையது மகாபாரதம், அதை பற்றி தெரிந்துக்கோன்னு எடுத்து சொல்லணும். ஏதோ ஒரு 2 ஸ்லோகத்தை நாமே பேசணும். பேசிட்டு அடுத்த வாரம் அவர்களை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு பேச விடணும். அவர்கள் பேசட்டும். இந்த வாரம் அவர்கள் பேசின திரும்பினா வளரட்டும், அதை பற்றி தப்பில்லை. இப்போ குழந்தையினுடைய மழலை, குழந்தையினுடைய உளறல், அதை போல இனிக்கக்கூடிய பாட்டு வேற ஒன்று இருக்கவே முடியாது. பகவானே உளறலை ரொம்ப ஏற்றுக்கிறாரே. இப்போ வசிஷ்டாச்சாரியர் பெருமானை பற்றி பாடியிருக்காருனால் ஓஹோ நான் பாடிவிட்டார், அவனுடைய பெருமையோட ஒப்பிட்டு பார்த்தால் அதுவும் உளறலே. அப்போ வசிஷ்டர் உளறினால் என்ன, நான் உளறினால் என்ன, ரெண்டும் பெருமானுடைய பெருமையோட ஒப்பிட்டு பார்த்தால் சமம். நம்ம குழந்தை பேசட்டும், அதை நன்னா நம்ம காதார கேட்டுக்கொள்ளுவோம், கேட்டு ஆனந்தப்படணும். அப்போ கேட்கணும். பிள்ளைகளை பேச விட்டு, பெண்ணை பேச விட்டு, இளைய தலைமுறையரை பேச விட்டு கேட்டால்தான் அவருக்கும் ஒரு உறுதி ஏற்படும். நாம் சொல்லி கொடுத்துட்டு நீ எங்கேயோ போய் பேசுன்னு சொல்லக்கூடாது. என் முன்னாடி பேசி காட்டு, நானும் உட்காந்துக்கிறேன். அப்போ தான் நமக்குள்ள ஒரு டென்ஷனோ ஒரு ஜெனரேஷன் கேப்போ இல்லாமல் அவர்களை பேச விட்டு, எங்கள் அப்பா நான் பேசினா கூட கேட்பார், என் தாத்தா என் பாட்டி நான் பேசினாலும் கேட்பார்கள். அப்போ முட்டி மோதிண்டு வார்த்தைகள் வெளியில் வருது பாருங்க. பிரகலாதனா, ஒரு 5 வயசு குழந்தைய பிரகலாதன் கதையை சொல்லுங்களேன். அது முகத்தை மலர்த்திண்டு அப்படியே கண்கள்லாம் விரிச்சுண்டு, மூக்கு வெடைச்சிண்டு, வாய் துடிச்சுண்டு அந்த பிரகலாதனை மலையிலேருந்து பிடிச்சி உருட்டி விட்டுட்டார்களாம். என்ன அநியாயம்! என்ன அவன் 5 வயசு குழந்தை, அவன் 5 வயசு பெண்ணு, தன் நாட்டம் ஒரு 5 வயசு பிரகலாதனை பிடிச்சி உருட்டி விட்டுட்டாள்னா அந்த பிள்ளை மனசு எவ்வளவு தவிக்கும். ஆனால் அதே சமயத்தில் பகவான் ஓடி வந்து அவன் உருண்டு விழாமல் தாங்கிண்டார்னால் இந்த பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ நம்மளையே பெருமாள் பக்கத்தில் தாங்கி பிடிச்சிப்பார் போல் இருக்கே என்ன அப்போ தான் தோணும். இதெல்லாம் ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ், மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். இதை போல எக்ஸ்பீரியன்ஸை நாம தான் பிள்ளைகளுக்கு கொடுத்தாக வேண்டும். நேற்று வரைக்கும் கொடுக்காத போயிட்டோமே, கவலைப்பட வேண்டாம், இனிமேல் கொடுப்பதற்கு தொடங்குவோம். அப்போ அவர்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து பேச விடணும். பேசுறத நாம காதார கேட்டு திருப்திப்பட வேண்டும். இந்த 3 கண்ணனே பண்ணியிருக்கார், ஞாபகம் வச்சுக்கணும். அவரே கீதையை உபதேசிக்கிறார். அவர் மற்ற ஆச்சாரியர்களை, பீஷ்மரை, துரோணரை, விதுரரை உபதேசிக்க வைக்கிறார். அதோட அல்ல, அவர்கள் உபதேசித்ததை தானே பொறுமையா ஆனந்தமா அமர்ந்து கேட்டுக்கொண்டும் இருக்கிறார். இதை அவசியம் நாம் செய்ய வேண்டும். அந்த பகவத்கீதையில் பெருமான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறார், நீ எதனால இப்படி இருக்கே,
புத்திசாலிங்கிறதுனால இப்படி இருக்கியா, முட்டாள்ங்கிறதுனால கட்டுப்பட்டியா? பணம் இருக்குன்னா ஒருவேளை நீ புத்திசாலின்னு அர்த்தமா, ஏழைன்னா புத்தியே இல்லைன்னு அர்த்தமா? எது உன்னுடைய செயல்களை முடிவு பண்றது? சொல்றேன் அர்ஜுனா, 5 பேர் கூடி முடிவு பண்ணுகிறார்கள்.